மாதா தொலைக்காட்சியின் இணையதயங்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் போஸ்கோ. இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச். நேர்களை இன்றைக்கான இறைவார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 இறைவசனம் 15. நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்ற ஒரு இறைவார்த்தை. இந்த இறைவார்த்தை ஏசப்பா என்ன பார்த்து கேட்டாருன்னா, ஏசப்பா எனக்கு எல்லாமே நீங்க தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்த இறைவார்த்தையை நம்முடைய இனிய இதயங்கள் எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இனியதயங்களே, ஃப்ளோர் அம்மா வந்து ரொம்ப சிறப்பா இன்றைக்கான இறை வார்த்தைய உங்களுக்காக சொல்ல போறாங்க. ரெடியாகிறாங்க அம்மா. சொல்லுங்கம்மா. நீங்கள் யார் என என்னை சொல்கிறீர்கள்? சூப்பர்மா. யார் என்னை சொல்கிறீர்கள்? ஜீசஸ் வந்து கேட்டாரு. இப்போ ஜீசஸ் வந்து அம்மாவை பார்த்து நீங்க என்ன யாருன்னுமா சொல்றீங்க அப்படின்னு கேட்டா நீங்க என்னம்மா சொல்லுவீங்க? என் கூடவே இருக்காரு என் தகப்பன். எனக்கு எல்லாமே அவர்தான். எல்லாமே அவர்தான் தகப்பன் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஆமா. வாவ், சூப்பர். ரொம்ப மகிழ்ச்சி அடைவாரு ஏசப்பா அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிமா. கரோலின் அம்மா வந்து நீதிங்களே ரொம்ப அழகா இன்றைக்கான இறை வார்த்தைய சொல்ல போறாங்க. அவங்க ஸ்டைல்ல சொல்ல போறாங்க. சொல்லுங்கம்மா. நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் அப்படின்னு ரொம்ப சாந்தமா வந்து கேட்டிருக்கிறீங்க. ஸோ அம்மா இப்ப வந்து அதையே திரும்ப ஜீசஸ் உங்களை பார்த்து நீங்கள் கரோலின் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் அப்படின்னு கேட்டாருன்னா நீங்க என் உயிர் மூச்சு எல்லாமே அவர்தான். என்னோடே இருக்கிறார். அவருடைய உடன் இருப்பை நீங்க என்னாலும் உணர்றீங்களா? அது எப்படி ஃபீல் பண்றீங்க? காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அவர் செய்யும் அற்புதம் அதிசயம் எல்லாவற்றிலும் அது துன்பங்கள் நேரத்திலும் அவர் என்னோட இருக்கிறார். சூப்பர். ஸோ ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறீங்க. தேங்க்யூம்மா. இனி இதுங்களே கீதா அக்கா ரொம்ப அழகா இன்றைக்கான இறைவார்த்தையை சொல்ல போறாங்க. அக்கா சொல்லுங்க அக்கா. நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? சூப்பர். இயேசு வந்து நம்மளை பார்த்து கேட்டாரு. என்ன கேட்டா நான் என்ன சொல்வேன்னா, ஏசப்பா உங்களை ஏசப்பா என்னை பார்த்து கேட்டாருன்னா, அவர் என்னுடைய தகப்பன். என்னை வந்து நான் ரொம்ப சோர்ந்து போன வேலையில என்னை வந்து தட்டி எனக்கு ஆறுதல் கொடுத்தவரு, என்னை பலப்படுத்தி இருக்காரு. நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நின்று இந்த இடத்துல பேசுறேன்னா கூட அது அவருடைய கிருபை தான். ரொம்ப அருமையா நெகிழ்ற வண்ணமா சொல்லியிருக்கிறீங்க அக்கா. ரொம்ப நன்றி. பவுலின் அக்கா வந்து இனியதுங்களே இன்றைக்கான இறை வார்த்தைய பயங்கரமா சொல்ல போறாங்க. அக்கா சிரிச்சுட்டே இருக்காங்க. பயங்கரமா சொல்லுங்க அக்கா. நீங்கள் நான் யார் என்று சொல்கிறீர்கள். இதுதான் ஏசப்பா என்னை பார்த்து கேட்கிற கேள்வி. என்னை பொறுத்தவரை அவர் வந்துட்டு எனக்கு எல்லாமே அவர் தான். நான் அவர் அடிக்கடி சொல்றது அவர் என் மணவாளன். ஏன்னா நான் வந்து மேரேஜ் பண்ணலன்றதுனால அவர் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறது அவர் என் மணவாளன். அவர் எனக்கு எல்லாமே அவர் தான். அவர்கிட்ட இருந்து மீட்பு இருக்குது, ஜீவன் இருக்குது, வியாதியில இருந்து விடுதலை தராரு, மீட்பு தராரு, எல்லாமே அவர் தான். அதனால அவரை போல ஒரு மனுஷனே இல்லை. அவர் வந்து எந்த சூழ்நிலையிலையும் மாறாதவர். அவர்தான் ஏசப்பா. எனக்கு நான் எப்பயுமே அவரை தான் நம்பிக்கையா நான் பிடிச்சிட்டு இருக்கேன். ரெண்டு லைன் பாடிடலாமே. அவர் நாமத்தில் மீட்பு உண்டு, அவர் நாமத்தில் வெற்றியும் உண்டு, அவர் நாமத்தில் மீட்பு உண்டு, அவர் நாமத்தில் வெற்றியும் உண்டு. தேங்க்யூ அக்கா. சிறப்பா வந்து ஜீசஸ் பஞ்சில மூச்சுடாம பஞ்ச் டைலாகா பேசி அவரை பத்தி பயங்கரமா வந்து ஜீசஸே வந்து ஒரு செகண்ட் வந்து ஒரு என்ன சொல்றதுப்பா என்னமா சொல்லுதுப்பா அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்க வச்சிட்டீங்க. என்னென்னலாம் சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லி ஒரு பாட்டையும் பாடிட்டீங்க. சிறப்பா இருந்துச்சு. தேங்க்யூ. அக்கா வணக்கம். உங்க பேருக்கா? என் பேர் அனிதா. அனிதா அக்கா வந்து இனிதீங்களே இன்றைக்கான இறைவார்த்தையை அழகா சொல்ல போறாங்க. சொல்லுங்க. நீங்கள் நான் யார் என்று சொல்கிறீர்கள். சூப்பர்க்கா. ரொம்ப அழகா சொன்னீங்க. அதேதான். இப்ப இதை வந்து அப்படியே ஜீசஸ் ஏசப்பா உங்களை பார்த்து கேட்டா நீங்க என்னக்கா சொல்லுவீங்க? இயேசு என்னை பலப்படுத்துகிறவர், என்னோடு இருப்பவர், என்னை பாதுகாப்பவர், எங்கள் குடும்பத்திற்கு எல்லாமுமா இருப்பவர், எங்களை வழி நடத்துகிறவர். சூப்பர்க்கா. எல்லாமுமே அவரு தான் அப்படின்னு வந்து ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. தேங்க்யூ. எரான்பு உள்ளங்களே, இன்றைக்கான இறை வார்த்தையை நீங்க நான் யார் என சொல்கிறீர்கள் அப்படின்னு ஒவ்வொரு இனிய இதயங்களும் உங்க மனசுல நான் இப்படி எல்லாம் சொல்லுவேன் ஏசப்பாவா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இனிய உள்ளங்களும் ரொம்ப அழகா சொன்னாங்க. மீண்டும் மற்றொரு புதிய இறை வார்த்தையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச்.